பசுமை நிறைந்த அழகான காடில் குட்டி முயல் என்று அழைக்கப்படும் ஒரு சிறிய நல்ல மனம் கொண்ட நண்பன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அது எப்போதும் குதித்துக் கொண்டே விளையாடும், எல்லாருடனும் சிரித்துக் கொண்டே பேசும். அந்த காட்டில் உள்ள அனைத்து விலங்குகளும் அதைக் கண்டால் மகிழ்ந்து விடுவார்கள். ஒரு நாள் காட்டில் புதிதாக ஒரு ருசியான வாசனை பரவத் தொடங்கியது. பறவைகள், மான்கள், அணில், நரி எல்லோரும் மூக்கி உயர்த்தி, என்ன ஒரு சுவையான வாசனை என்று ஆச்சரியப்பட்டனர். அந்த வாசனை வந்தது காட்டில் புதியதாக. திறங்கெறிந்தோம் கற்கடியில் எந்த கருத்தில் இருக்கிறது கரடி குமார். அவன் மிக ருசியாக இறந்து பணியாரம் எல்லாம் செய்வான். அந்த நாள் அவன் தேன் கேச்சேரி திட்டமிட்டிருந்தான். ஆனால் கரடி குமார் கவலையழச் சொன்னான். அக்கா, தேன் குறைவு. எனக்கு இன்னும் கொஞ்சம் தேன் இருந்தால்தான் எல்லோருக்கும் போதுமான கேக் செய்ய முடியும். யார் தேன் எடுத்து வந்து உதவ முடியும்? அந்த நேரம் குட்டி முயல் முன் வந்து, நான் போகிறேன், நம்ம எல்லாருக்கும் கேக் கிடைக்க வேண்டுமே என்று தன்னம்பிக்கையுடன் சொன்னது. விலங்குகள் எல்லாம் அதைக் கண்டு ஆச்சரியப்பட்டன. முயல் மெதுவாக அமைதியாக தேனீக்களின் புற்று இருக்கும் இடத்துக்கு சென்றது. தேனீக்கள் சினந்தும் சத்தம் கேட்டது. இருந்தாலும் முயல் துணிச்சலாக பேசியது. அன்பான தேனீக்களே, நான் உங்களிடம் தொந்தரவு செய்ய வரவில்லை. நம் காட்டில் உள்ள நண்பர்களுக்கு கொஞ்சம் தேன் வேண்டும். கொஞ்சம் தான் தர முடியுமா? அதை கேட்ட தேனீ ராணி புன்னகையுடன் சொன்னாள், குட்டி முயலே, நீ எப்போதும் பிறருக்கு உதவுபவன். அதற்காக நாங்களும் உனக்கு உதவுகிறோம் என்று ஒரு சிறிய பானையில் தேன் கொடுத்தாள். முயல் மகிழ்ச்சியுடன் பாய்ந்து பேக்கருக்கும் பிடி வந்தது. கரடி குமார் அந்த தேனை பயன்படுத்தி சூப்பர் ருசியான தேன் கேக் தயார் செய்தான். அந்த வாசனை காடு முழுக்க பரவியது. விலங்குகள் எல்லாம் வரிசையில் நின்று சிரித்துக் கொண்டு கேக் ருசித்தார்கள். அந்த நாள் அவர்கள் எல்லோரும் ஒரு நல்ல பாடத்தை கற்றார்கள். நல்ல மனம் கொண்டவர்களுக்கு தீம்பகனை பிளம்பி வரும். உதவி செய்தால் உதவிகள் நமத்தின் கிறங்கிடச் சேரும். அந்த மன்னாம் குதித்து ஆடி பாட்டு பாடி தேன் கேக்கை சாப்பிட்டார்கள். குட்டி முயலை அனைவரும் காட்டு நண்பன் என்று அழைக்கத் தொடங்கினர். இதனால் கதை முடிந்தது. ஆனால் குட்டி முயலின் நல்ல மன வாசனை இன்னும் எல்லோரது இதயத்திலும் பரவிக்கொண்டே இருக்கிறது.